सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. பஞ்சதசி பிரகரண கிரந்தத்துல 15 அத்தியாயம் கொண்டதான பிரகரண கிரந்தம். முதல் 5 அத்தியாயம் விவேக பிரகரணம், இரண்டாவது 5 தீப பிரகரணம், மூணாவது 5 ஆனந்த பிரகரணம். இந்த ஆனந்த பிரகரணத்துல 13வது அத்தியாயமாக இருக்கக்கூடிய அத்வைத ஆனந்தத்தை பார்த்துட்டு இருக்கோம். பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா என்றதான் இப்போ டாபிக். இந்த பிரம்ம சத்தியமானது ஸ்ருதியினால மட்டும்தான் அறியக்கூடியது. இந்த ஜெகத் மித்யாத்வமானது யுக்தியினாலையும் அறியலாம் அப்படின்னு இருக்கு. ஆனாலும் யுக்தியை முழுக்க பேஸ் பண்ணி நம்ம பண்ண முடியாது. ஏன்னா ஒரு யுக்தியானது இன்னொரு இன்டெலிஜென்ட் ஆள் வந்தா அந்த யுக்தியை பொய்யாக்கி விடுவார்கள். அது சாஸ்வதமா இருக்கு, யுக்தியினால அது சரியா இருக்கும். ஆனாலும் யுக்தியினாலேயே அதை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. ஸ்ருதியினுடைய சப்போர்ட் ஆனது தேவை அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்ருதி உதாரணங்கள் எல்லாம் பார்த்து இந்த உலகமானது எப்படி வந்தது அப்படின்னு தீர்மானம் பண்ணோம். மாயா சக்தியினாலதான் இந்த உலகமானது இயங்குகிறது அப்படின்னார். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தார். எப்படி நித்ரா சக்திக்கு தூக்கத்துல ஒரு கனவை உண்டாக்கக்கூடிய திறமை இருக்கோ, அந்த கனவுல அநேக பொருள்களை உண்டாக்கக்கூடிய திறமை இருக்கோ, நித்ரா சக்திக்கே அவ்வளவு இருக்குமே, ஆனால் அந்த மாயா சக்திக்கு ஏன் இருக்காது அப்படின்னு கேட்டு, ஒரு மனுஷன் படுத்துட்டு இருக்கும் போதே சொப்னத்துல இவ்வளவு சிருஷ்டிக்க முடியுது அப்படின்னு சொன்னா பிரம்மத்திலிருந்து இந்த விகாரங்கள்லாம் ஏற்பட்டுக்குன்னு ஒத்துக்கிறதுல என்ன சிரமம் அப்படின்னு சொல்லி, ஆகாசம், வாயு, அக்னி, ஜலம், பூமி எல்லாம் பிரம்மாண்டம், உலகம், பிராணிகள் எல்லாம் அவருடைய சிருஷ்டி தான் இருக்கு. அதுல சில பிராணிகள், மனிதர்கள் இவர்கள்லாம் சேத்தனமாக இருக்கிறார்கள். சில பொருள்கள்லாம் ஜடமாக இருக்கிறது. அதனால சேத்தனமான பொருள்களாக இருந்தாலும் சரி, ஜடமான பொருள்களாக இருந்தாலும் சரி, எல்லாமே சைத்தன்யத்தினுடைய ஆஃப்ஷூட் தான். சைத்தன்யத்தினுடைய பிரதிபிம்பம் சில இடத்துல தெரிகிறது, சில விஷயங்கள்ல அது தெரியவதில்லை அப்படின்னு சொல்லி 92வது ஸ்லோகத்துல போன தடவை பார்த்தோம். சேதன அச்சேதனேஷு ஏஷு சச்சிதானந்த லக்ஷணம் சமானம் பிரம்ம வித்யேதே நாம ரூபே பிருதக் பிருதக். சேதன அச்சேதனேஷு ஏஷு, சேத்தனங்கள் அச்சேதனங்களாக இருக்கக்கூடிய இந்த உலகத்துல இருக்கக்கூடியது எல்லாமே எப்படி யோசிப்பாங்கன்னா, எல்லா விஷயத்துக்கும் 5 அம்சங்கள் இருக்கு. அஸ்தி, பாதி, பிரியம், நாம, ரூபம் அப்படின்னு இருக்கு. அதுல அஸ்தி என்பதோ, பாதி என்பதோ, பிரியம் என்பதோ அது மூணுமே பிரம்மத்துக்கு சேர்ந்தது. இந்த நாமமும் ரூபமும் மாத்திரம்தான் ஜெகத்துக்கு சேர்ந்தது அப்படின்னு சொல்லி, இதுல சேத்தனமா இருக்கட்டும் அச்சேதனமாக இருக்கட்டும் எல்லாத்திலையும் காமனா இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தா, சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பிரம்மன் தான் சமானம். சேத்தனேஷு அச்சேதனேஷு ஏஷு சச்சிதானந்த லட்சணம் சமானம். எல்லாத்திலையும் சமானமாக இருக்கக்கூடியது. அனைத்து வஸ்துக்களிலும் சத்து சித்து ஆனந்தம் எனக்கூடிய அம்சம் சமானமாக இருக்கிறது. ஆனா இந்த நாம ரூபம் எனக்கூடியது ஒண்ணுக்கொண்டு வேறாக இருக்கு. எப்படி இருக்கு? உலகத்துல இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் பார்த்தோம்னா, ஒரு சைனாக்காரன் பார்த்தான்னா நமக்கு தெரியல, எல்லா சைனாக்காரனும் ஒரே மாதிரி தான் இருக்கான். ஆனா அவளுக்குள்ள எத்தனையோ பேதங்கள் இருக்கு. அவளுக்குள்ள கல்யாணம் நடக்கிறது இல்லையா, அவளுக்குள்ள நிறைய பேதங்கள் இருக்கு. ஒரு பாம்புன்னு பார்த்தா நமக்கு தெரிஞ்சு பாம்புன்னு நம்ம சொல்றோம். அந்த பாம்புக்குள்ள எத்தனையோ பேதங்கள் இருக்கு. அந்த பாம்புக்குள்ள எத்தனையோ ஃபேமிலிஸ் இருக்கு. இப்படி வேற 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 இருக்கும். மனிதர்கள் எத்தனையோ விதமான மனிதர்கள் இருக்காங்க. ஆண் இருக்கு, பெண் இருக்கு, அநேக ஜாதிகள் இருக்கு, அந்த ஜாதிகளுக்குள்ள இருக்கு. இப்படி வேற 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 வேறன்னு இருக்கு. புலியை எடுத்துட்டா வேறையா இருக்கு. இப்படி வேறு வேறாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நாம ரூபத்துக்கு சேர்ந்தது. ஆனா அவர்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய இந்த இருப்பு என்பதோ தோன்றுதல் என்பதோ காரியங்கள் நடப்பதற்கு பிரியமாக இருக்கிறது என்ற விஷயத்திலேயோ
ஒரு பேதமும் கிடையாது. இது எல்லாமே சமானமாக இருக்கிறது. ஒரு மனுஷனுடைய உடம்புன்னு எடுத்திருந்தா கூட இல்லையா, மனுஷன்றது காமனாக இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய கண்ணு வேற, காது வேற, மூக்கு வேற, விரல் வேற, இப்படி இருக்கு. சில பேருக்கு சின்னதா இருக்கு, சில பேருக்கு பெருசா இருக்கு. நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய 5 விரல்கள்ல வித்தியாசங்கள் இருக்கு. இப்படி இந்த வித்தியாசங்கள் எல்லாமே பிரம்மத்துக்கு சேர்ந்தது இல்ல, நாமரூபத்துக்கு சேர்ந்தது. பிரம்மத்துக்கு சேர்ந்தது அந்த இருப்பு ஒன்றுதான் பிரம்மத்துக்கு சேர்ந்தது அப்படின்னு இதை பிரிச்சு பார்க்கக்கூடிய அறிவானது நமக்கு வரணும் அப்படின்றதுக்காக சொல்லித்தரார் வித்யாரண்யர். சேத்தனேஷு அச்சேதனேஷு சச்சிதானந்த லட்சணம் பிரம்ம சமானம், சமானமாக இருக்கு. நாமரூபே வித்யேதே பிரதக் பிரதக், நாமரூபங்கள் மாத்திரம் மாறிக்கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொன்னார். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு ஆரம்பிச்சார். பிரம்மணி ஏதே நாம ரூபே பட்டே சித்திரம் இவ ஸ்திதே உபேக்ஷ்ய நாம ரூபே வே சச்சிதானந்த தீஹி பவேத். பிரம்மணி ஏதே நாம ரூபே, இந்த பிரம்மத்துலதான் இந்த நாமமும் ரூபம் ரெண்டுமே இருக்கு. அஸ்திபாதி பிரியம் மட்டும் இல்ல, நாமம் ரூபம் ரெண்டுமே பிரம்மத்துலதான் இருக்கு. அது எப்படி இருக்கு அப்படின்னா, பட்டே சித்திரம் இவ அப்படின்னா, ஒரு துணி இருக்கு, அந்த துணியில ஒரு வரைபடங்கள்லாம் நிறைய இருக்கு. அந்த வரைபடத்துல பார்த்தான்னாக்கா மனுஷன் இருக்கா, நதி இருக்கு, மலை இருக்கு, நெருப்பு இருக்கு, கல் இருக்கு, பறவைகள் இருக்கு, இப்படி அநேகமா விஷயங்கள் அந்த சித்திரப்படத்துல இருக்கு. ஆனா அதுல காமன் த்ரெட் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த துணி. எல்லாமே துணியோட சம்பந்தப்பட்டு தான் இருக்கு. இப்படி உலகத்துல இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாமே அந்த பிரம்மத்தோட தான் சம்பந்தப்பட்டு இருக்கிற காரணத்தினால பிரம்மணி, இந்த பிரம்மத்துலதான் சப்தமி, ஏதே நாமரூபே, இந்த நாமரூபங்கள் எல்லாம் அந்த பிரம்மத்துலதான் கோக்கப்பட்டிருக்கிறது. எப்படி அப்படின்னா, பட்டே சித்திரம் இவ, ஒரு துணியில எப்படி பலவிதமான படங்கள் போட்டாலும், அதுல பறவைகள் எல்லாம் போட்டாலும், மனிதர்களை போட்டாலும், காடு போட்டாலும், மலைகள் போட்டாலும், எல்லாம் அந்த துணியோட சம்பந்தப்பட்டிருக்கு. அத மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் அந்த பிரம்மத்துடன் சம்பந்தப்பட்டுத்தான் இருக்கிறது ஸ்திதே. அப்ப நம்ம எப்படி அதை பார்க்கணும் அப்படின்ற ஒரு உபதேசத்தை கொடுக்கிறார். உபேக்ஷே நாமரூபே, உபேட்சை பண்றது அப்படின்னா கவனத்தை நீக்கணும். அதுல பார்க்காதீங்க நீங்க ஜனங்களுடைய, அவர்கள் எதுல கோக்கப்பட்டு இருக்கிறார்களோ அதை பார்க்கணும். உங்களுடைய மரத்தில் மறைந்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. ஒரு குழந்தையோட அப்பா வந்தார், அப்புறம் அந்த யானையை பார்த்தோன்னே அது பயந்துட்டு, அப்பா என்ன பண்ணாரு, இது கிட்ட கூட்டுன்னு போய் காமிச்சார், இது மரத்துல. அது வரைக்கும் அந்த பயந்த குழந்தை இப்ப தொட்டு விளையாடுறது இல்லையா. அதே மாதிரி அதுல இருக்கக்கூடிய அந்த பயத்தை கொடுக்கக்கூடிய அந்த அனிமலை வெளியில எடுத்துட்டா மரம் பாக்கி தான் நிக்கிறது. அதே மாதிரி பார்த்த உடனே என்னாச்சா, அந்த மரத்துல அந்த மாமத யானையானது மறைந்து விட்டது. அதே மாதிரி அந்த மாமத யானை எனக்கூடிய நாம ரூபமானது மரத்துல மறைந்தா போல உலகத்துல இருக்கக்கூடிய பொருள்களுடைய வேற்றுமைகள் எல்லாம் பிரம்மத்தை பார்த்தீர்களே ஆனால் அது மறைந்து போய்விடும் அப்படின்னாரு. இப்படி மண்ணை இப்படி களிமண்ணை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குடமானது தெரியாது. நீங்க குடம்னு தனியா பார்த்து, அகல்னு தனியா பார்த்து, கும்பம்னு தனியா பார்த்தா எல்லாம் வேற வேறதான் தெரியும். ஆனா உங்களுடைய பார்வையை கொஞ்சம் கவனத்தை மாத்துங்க, அங்க இருக்கிறது என்ன, களிமண் ஒண்ணுதான், எல்லாமே களிமண் தான் அப்படின்னு பார்க்கணும். களிமண் விருத்தியை கொண்டு பார்க்கணும், இல்லைன்னா கடவிருத்தி வந்துடும். இந்த களிமண் விருத்தி கடவிருத்தி எல்லாம் சேர்ந்து இருக்கு உங்களுக்கு. இப்ப நம்ம என்ன பண்றோம், அந்த கடவிருத்தியை நீக்கிவிட்டு அதுல களிமண் விருத்தியை பார்த்தீங்கன்னா அந்த கடமானது தெரியாது இல்லையா. நகைகளை எல்லாம் நீங்க அந்த விருத்தியை எடுத்துட்டு பாத்தீங்கன்னா மோதிரம், வங்கி, சைடு அப்படின்னு பார்க்காம தங்கம் என்று பார்த்தீங்கன்னா அப்படித்தான் இல்லையா. அதே மாதிரி சந்திரன் இருக்கு, சந்திரன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு, எல்லாருக்கும் தோசைகள் மாதிரி தான் இருக்கு. அது படித்தவனுக்கும் படிக்காதவனுக்கும் இருக்கு. ஆனா நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா, நம்ம இந்த சந்திரனை இப்படி பார்த்து ஏமாறக்கூடாது, அது உள்ள ராக்கெட்டை விட முடியும், பெரிய சந்திர மண்டலமே இருக்கு அப்படின்ற ஒரு அறிவின் மூலமாக பார்த்தோமே ஆனால் அது இந்த இதெல்லாம் பொய் என்பது இப்ப பார்க்கக்கூடியது வெறும் தோற்றம் தான், இது பொய்ன்னு தெரியுது. அதே மாதிரி உலகத்துல இருக்கக்கூடியதெல்லாம் இப்படி இந்த பேத புத்தியை
நீக்க வேண்டும். இந்த பேத புத்தியை உபேக்ஷ நாமரூபே துவே, இந்த நாமரூபம் எனக்கூடிய இந்த பேத புத்தியை நீக்கிவிட்டு பார்த்தீர்களே ஆனால் என்ன பாக்கி நிக்கிறது அப்படின்னு பாருங்க. சச்சிதானந்த தீஹி பவேத். இதுக்கு என்ன அப்படின்னாக்க இதெல்லாம் டிசைன். அந்த டிசைனுக்காக தான் இவ்வளவு எல்லாரும் நம்ம வாங்க போறது என்ன, துணி கடைக்கு போறது என்ன, துணி வாங்க போனீங்க, அதை மறந்துட்டோம். அதை மறந்துட்டு அங்க போய் விதவிதமான டிசைன்கள் எல்லாம் பார்த்து எவ்வளவு டைம் எடுத்துக்கிறா இல்ல, ஒரு அவர்ஸ் கணக்கா அங்க போய் செலவு பண்ணி கொண்டிருக்கோம். ஆனா என்ன பர்பஸ், கவனத்தை திருப்பினீங்கன்னா துணி வாங்க போயிருக்கான். இதுதானே உண்மை. அதே மாதிரிதான் இப்படி நாம ரூபங்களை கவனத்தை எடுத்து விட்டீர்களே ஆனால் எஞ்சி இருக்கக்கூடியது அஸ்திபாதி பிரியமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மஸ்வரூபம் ஒண்ணுதான் நிற்கும். புத்தியை அதுலதான் நீங்க செலவழிக்கணும். வேதாந்தத்துக்கு வந்து விட்டு இந்த நாம ரூபத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதிலிருந்து நம்மளுடைய விருத்தியை இழுத்து வேதாந்த விருத்தியில நம்ம வைக்கணும் அப்படின்னு சொன்னார். இப்போ மேலும் இத இன்னும் கொஞ்சம் ரிப்பீட் பண்றார். இன்னொரு உதாரணம் சொன்னார். நிறைய உதாரணம் சொல்லி இவர் பண்ண போறார். இங்க இந்த 92ல இருந்து 105 வரைக்கும் இதே விஷயங்கள் தான். திருப்பி திருப்பி நம்ம எப்படி இந்த உலகத்தை பார்க்கணும்னு ரொம்ப அருமையான உபதேசங்களை கொடுத்துட்டே இருக்காரு வித்யாரண்யர். ஜலஸ்தே அதோமுகே ஸ்வஸ்ய தேஹே திருஷ்டேபி உபேக்ஷதம் தீரஸ்தே ஏவ தேஹே ஸ்வே தாத்பர்யம் ஸ்யாத் யதா ததா. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றார். நம்ம ஒரு நதியில குளிக்கிறதுக்கு போறோம், நதி தடத்துல நிக்கிறோம், நம்மளுடைய முகமானது அந்த தண்ணியில பிரதிபலிக்கிறது, நல்லா தெரியுது நம்ம முகம்தான்னு. அதுல பாசிக்கு நடுவுல நம்மளுடைய முகமானது அழுக்கு நடுவுல தெரியுது. அதுல பக்கத்துல சின்ன பையன் ஒருத்தன் கல் எடுத்து போட்டான்னா அது ஆடுறது இல்லையா, நம்மளுடைய முகம் ஆடுகிறது. நம்மளுடைய முகமானது அழுக்கோட பாசியோட இருக்கு. ஆனா நம்ம அதுக்காக போய் மூஞ்சி அலுமிக்கிறோமா? நமக்கு தெரியுது. ஏன்னா இது உண்மை இல்ல, அது பிரதிபிம்பம். பிரதிபிம்பத்துல இருக்கக்கூடியது ஜலஸ்தே அதோ முகம், தலைகீழாக இருக்கக்கூடிய முகத்தை பார்த்து என்னுடைய முகமும் தலைகீழதான் இருக்குன்னு நம்ம நினைக்கிறோமா? இல்ல. என்ன இருந்தாலும் ஸ்வஸ்ய தேகே, தன்னுடைய தேகமாம் ஆனது அதோமுகே ஜலஸ்தே, அதோமுகமாக ஜலத்தில தெரிந்த போதிலும் திருஷ்டே அப்பி இருந்தாலும் அதை நம்ம என்ன பண்றோம்? உபேட்சையேவ. அதை நம்ம ஏதாவது கவலைப்படுறோமா? உபேட்சை பண்றோம்ல, இது புரியுது. அப்ப ஏன் உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் பிரம்மன்னு நீங்க பார்க்காம இருக்கீங்க? அதுதான் இப்ப கேள்வி. அதே மாதிரிதான் நமக்கு இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் இப்படி உபேட்சை பண்ணுங்க. இதெல்லாம் இந்த கவனத்திலிருந்து கவனத்தை திருப்பி விடுங்க. இதெல்லாம் பிரம்மத்தினுடைய சொரூபம் தான், பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம். இதெல்லாம் நமக்கு தோற்றங்கள் தான் அப்படின்னு பார்க்க வேண்டும். இப்படி தீரஸ்தேயேவ தேஹே ஸ்வே, அவன் கரையில நிற்கும் தன்னுடைய சரீரத்துல ஸ்வே, தன்கிட்ட இருக்கக்கூடிய முகத்துலதான் அவனுக்கு நம்பிக்கை இருக்கு இல்லையா. தாத்பர்யம் ஸ்யாத் யதா, அதே மாதிரிதான் அங்க பிரதிபலிக்கக்கூடிய முகத்துல ஒரு தாத்பரியம் இல்லைன்னு நீங்க கவனத்தை திருப்பி உபேட்சை பண்ணிவிட்டால இல்லையா. அதே மாதிரிதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் நீங்கள் உபேட்சை பண்ணணும். அந்த பிரம்மத்துலதான் உங்களுடைய கவனமானது எப்பொழுதும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். இப்போ இதே விஷயம்தான் நிறைய இதேதான் சொல்லிட்டே இருப்பார். ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல, எதுக்காக இவ்வளவு எக்ஸாம்பிள் தேவையா? ஒரு தடவை சொன்னா போதாதுன்னா போதாது இந்த பிரம்ம. ஏன்னா நானே பிரம்மன்னு எவ்வளவு தடவை சொன்னாலும் எனக்கு ஒரு சந்தேகம், நான் எப்படி பிரம்மமாவேன்ற சந்தேகம் இருக்கிறதுனால திருப்பி 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 சொல்லி நம்மளுடைய புத்தியை கவனத்தை திருப்பணும் அப்படின்றதுதான் வேதாந்தத்துல திருப்பணும். இந்த வேதாந்தத்துல பாக்கி எல்லாம் விட்டுட்டு திருப்புன்னு சொல்றதுக்கு காரணம் அப்பதான் வேதாந்தத்துல நம்ம சொல்லக்கூடிய நானே பிரம்மம் எனக்கூடியது நமக்கு புரியும் அப்படின்றதுக்காக. இப்ப இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறாரு. சஹஸ்ரஷோ மனோராஜ்யே வர்த்தமானே சதைவ தத் சர்வைஹி உபேக்ஷதே யத்வத் உபேக்ஷா நாம ரூபயோ. மனோராஜ்யம் இல்லையா, எல்லாமே நாம மனசுல கட்டக்கூடிய கோட்டை தான் இல்லையா. அல்நாஷர்னு ஒரு கதை சின்ன வயசுல நம்ம படிச்சிருப்போம். கண்ணாடி வியாபாரி ஒருத்தன் எடுத்துன்னு கூடையில வச்சுட்டு போனான். அவன் என்ன பண்ணான், அவன் ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு மத்தியானம் டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்துல அந்த கூடைய வச்சுட்டு அவன் பாட்டுக்கு தூங்கினான். தூங்கும் பொழுது அவனுக்கு கனவு வந்துட்டு போன உடனே ஒரு ராஜா மாதிரியும் ஒரு பெரிய அரண்மனையில இருக்க மாதிரியும்
அவனுக்கு ஒய்ஃபுக்கும் அவனுக்கு திடீர்னு சண்டை வந்த மாதிரியும், சண்டை வந்த உடனே அந்த ஒய்ஃபை எட்டி உதைச்சான். ஆனா இது வரைக்கும் இருந்த கனவு அவன் எட்டி உதைக்கும் போது என்ன ஆச்சுன்னா நிஜமா மாதிரி அவனுடைய கூடையானது உடஞ்சி போய் அவனுக்கு அன்னைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம போச்சு. இப்படி மனக்கோட்டைன்றது எல்லாரும் மனக்கோட்டை கட்டிக்கொண்டு இருக்கிறார்கள் இல்லையா? எல்லாருக்கும் எத்தனை விதமான எண்ணங்கள் எல்லாம். ஒரு கடைக்கு போனோம் அப்படின்னு சொன்னா எத்தனையோ கற்பனை எல்லாம் வச்சுன்னு போனோம். இப்படி வாங்கணும், இப்படி வாங்கணும், அப்படி வாங்கணும், இப்படி வாங்கணும், இப்படின்னு கல்பனை பண்ணி கொண்டே போனோம். சஹஸ்ரஷா மனோராஜ்யம். நம்மளுடைய மனோராஜ்யம் அப்படின்னாக்க மனக்கோட்டைன்னு தமிழ்ல சொல்றோம்ல, அப்படி இங்கேருந்து வந்ததுதான் அது மனக்கோட்டை. சஹஸ்ரஷா மனக்கோட்டை இருந்தாலும் அது எல்லாம் வர்த்தமானே சதா ஏ வத்தது இல்லையா? அந்த மனக்கோட்டைய எப்படி இருந்தாலும் இப்ப இருக்கிறது தானே இருக்கும். அந்த மனக்கோட்டை நீங்க என்ன பண்ணாலும் இருக்கிறது தான் அங்க இருக்கும். சர்வைஹி உபேக்ஷியதே யத்வத் விவகாரம்னு வரும்பொழுது என்னாச்சு? இந்த கல்பனை எல்லாம் தள்ளி விட்டுட்டீங்க. சர்வைஹி உபேக்ஷியதே இல்ல விவகாரம் பிளான் பண்றது வரைக்கும், பட் ஆக்சுவலா வரும்பொழுது இதை தள்ளி விட்டீங்க. இது ஒரு எக்ஸாம்பிள். இப்படி பண்ணக்கூடிய திறமையானது நம்ம புத்தியில இருக்குல்ல, அப்படி இருக்கும்போது அதை இப்படி யூஸ் பண்ணுங்க. உலகத்துல இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் நாம ரூபங்கள் தான். இதுல அஸ்தி பாதி பிரியம் எனக்கூடிய பிரம்ம ஒண்ணுதான் சத்தியம் அப்படின்னு பார்க்கணும். சர்வைஹி உபேட்சியத்தே எது வயத்வது எப்படி பண்ணுகிறார்களோ அத போலதான் நாம ரூபயோக உபேட்சா. நாமம் ரூபம் எனக்கூடியதை நீங்கள் உபேட்ச பண்ணித்தான் ஆக வேண்டும் அப்படின்னு. எல்லாத்துக்கும் காரணம் இந்த எண்ணங்கள் தான். எல்லா தாட்டும் பை டிஃபால்ட் என்ன பண்றோம், நம்ம எஃபர்ட்லெஸ்ஸா சில விஷயங்கள்லாம் பண்ணுறோம். இப்போ ஆத்துக்கு வர உள்ள அம்மா இருக்காளா அப்படின்னு வாங்கினா உடனே அப்படி திரும்பி பார்த்தான்னாக்க கிச்சன்ல அம்மா இருக்கா, என்ன உடனே உள்ள இருக்கா அப்படின்னு சொன்னோம். சோ பார்த்தா உண்மை அப்படின்ற ஒரு எண்ணமானது வருகிறது இல்லையா? பார்த்தா உண்மை அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. ஏன்? அந்த எண்ணத்துக்கு ஒரு உண்மையை கிரகிக்கக்கூடிய தன்மையானது இருக்கு. பை டிஃபால்ட் அது இருக்கு இல்லையா? காஃபி எடுத்துன்னு வாங்க அப்படின்னு சொன்னா பை டிஃபால்ட் டம்ளரோட தான் வருகிறார்கள். இப்படித்தான் எண்ணங்களானது சத்தியத்துவ புத்தியே பிராக்டிஸ் பண்ணி நமக்கு பழக்கம் ஆயிடுது. அதனால நம்ம என்ன நினைக்கிறோம், கண்ணால பாக்குறதெல்லாம் உண்மையாக இருக்கு அப்படின்ற ஒரு எண்ண சத்தியத்துவ புத்தி நம்மளுடைய மனசுல வந்துட்டே இருக்கு. ஆனா விசாரம் பண்ணி பார்த்தான்னாக்க அது வருதா அப்படின்னு பார்த்தா, இப்ப நம்ம கார்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு 1/4 கிலோமீட்டர்ல நமக்கு தண்ணி தெரியுது, தண்ணி மாதிரியே இருக்கு. கார்ல போயிட்டு இருக்கும்போது பார்த்தோம். ஆனா நம்ம அது தண்ணின்னு நினைக்கிறோமா? ஏன்னா நம்ம அந்த சமயத்துல விசாரத்தை கொண்டு வந்துடுறோம். நம்மளுடைய புத்தி சக்தியை யூஸ் பண்ண பிறகு அது காணல் நீர், அது ஒண்ணு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு தெரியுது இல்லையா? அதே மாதிரி காட்சி பொய் அப்படின்ற ஒரு எண்ணம் உடனே வந்துகிறது. ஏன்? அந்த காணல் நீர் தண்ணின்ற ஒரு உண்மை என்ற எண்ணம் நமக்கு பை டிஃபால்ட் வர வேண்டிய எண்ணத்தை உங்களுடைய அறிவானது போக்கி இன்னொரு விஷயத்தை பிடிச்சுக்கிறது, இது தப்பு அப்படின்னு. சந்திரனை பார்க்கும் பொழுது எல்லாரும் தோசைக்கல் மாதிரி பார்த்தாலும் நமக்கு இது தோசைக்கல் இல்லை, அது இது உள்ள பெரிய விஷயங்கள்லாம் நடக்கிறது அப்படின்னு தெரியுது. இந்த பூமியானது உருண்டை அப்படின்னு எல்லாருக்கும் தெரியுது, கோலம் தான் இதுன்னு. ஆனாலும் நம்ம நடக்கும்போது கோலமானது தெரியலையே, அதனால உருண்டை இல்லைன்னு சொல்லுவோமா? ஏன்னா நம்மளுடைய அறிவு இன்னொன்னு இருக்க, அந்த அறிவு காமிச்சு கொடுக்கறது இல்ல இந்த உலகம் உருண்டைதான், அது தெரியணும்ன்ற அவசியம் இல்லை அப்படின்னு இருக்கும் பொழுது இவ்வளவு நல்லா வியாக்கியானம் பண்ண முடியும் நமக்கு. அப்போ உலகத்துல இருக்கக்கூடிய பொருள்கள்லாம் நாமரூபந்தான் அப்படின்னு நினைக்கிறதுல என்ன ஒரு தப்பு இல்லையா அப்படின்னு சொல்றாரு. ஆனால நீங்க என்ன பண்ணோம், அந்த சத்தியத்துவ புத்தியை நீக்கி நாமரூபயோகோ உபேட்சா, அதுல இருக்கக்கூடிய சத்தியத்துவ புத்தியை நீங்கள் நீக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். இது எப்படி வருது அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார். சஹஸ்ரஷா மனோராஜ்யம், மனக்கோட்டை. அல்நாசர் எப்படி மனக்கோட்டை கட்டினானோ, ஆனா உண்மை என்ன, அவங்கிட்டதான் அவனுடைய மனக்கோட்டை கட்டும் பொழுது யாரும் அவனை தடுக்கவில்லை, தடுக்கிறதுக்கான சான்ஸ் இல்லை. இவனுடைய மனக்கோட்டை தான் அது, இப்படிதான். ஆனா உண்மை என்ன, எல்லாம் போச்சு. அதே மாதிரிதான் இந்த உலகத்தையும் இப்படி புரிந்து கொள்ள வேண்டும். இது எல்லாமே மனக்கோட்டை தான். உலகத்துல நாம பார்க்கக்கூடியது எல்லாமே டிசைன்ஸ் தான்.
ஆனா உள்ள என்ன இருக்கு? துணி தான் சத்தியமா இருக்கு, நகைகள் எல்லாம் டிசைன்ஸ் தான். ஆனா உள்ள உண்மை என்ன? தங்கம் தான் உண்மை. அதே மாதிரி மதம் பிடிச்ச யானை மாதிரி இருந்தாலும் உண்மை என்ன? மரம் தான் உண்மை. அதனால இப்ப நம்ம என்னத்தோம், பரத்தை நினைத்தோமானால் அந்த பார்முதல் பூதங்கள்லாம் அதுல குணம். பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது அப்படின்னு பிரம்மணி நாம ரூபே ஏதே பட்டே சித்திரமிவ ஸ்திதே அப்படின்னு சொன்னார். சித்திரத்துல படங்கள்லாம் எப்படி துணியோட சம்பந்தப்பட்டிருக்கோ அப்படி உலகத்துல இருக்கக்கூடிய பொருள் சேத்தனமாக இருந்தாலும் அச்சேதனமாக இருந்தாலும் அது பிரம்மத்துலதான் சம்பந்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுட்டு இந்த நாம ரூபத்தை உபேட்சை பண்ணணும். இதை இந்த கவனத்தை திருப்ப வேண்டும் அப்படின்னு சொன்னார். க்ஷணே க்ஷணே மனோராஜ்யம் பவத்யேவ அன்யதா அன்யதா கதம் கதம் புனர் நாஸ்தி வியவஹாரோ பஹிஸ்ததா. நாம ரூபத்தை நீக்கணும்னு சொல்லிட்டே இருக்கீங்க. உபேட்சை பண்ணுன்னு. ஏன் சார் நான் உபேட்சை பண்ணணும்? அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டோமே அப்படின்னு நீங்க கேட்க முடியாது. ஏன்னா நம்மளுடைய மனோராஜ்யமானது, கற்பனையானது மாறிக்கொண்டே இருக்கு. நம்மளுடைய எண்ணங்கள்லாம் மாறிவிடும். சின்ன பசங்களுக்கு எல்லாம் நீங்க போய் சொன்னீங்கன்னா என்னவா இருக்கும் அப்படின்னு 2 வயசுல கேட்டான்னாக்க அவன் சினிமா பார்த்து வந்து டிஷன் சண்டை போட்டு ஃபைட்டர் ஆகணும்ன்றான். 3-4 வயசு ஆகிடுச்சுனாக்க அவனுக்கு ஏரோப்ளேன் ஓட்டணும், டிரைவர் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை வருது. அதுக்கப்புறம் என்ன மாறிக்கொண்டே இருக்கு பாருங்க லட்சியங்கள்லாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் படிச்ச உடனே என்ன பண்ணா, அப்பா அம்மா எல்லாம் பேச்செல்லாம் கேட்கறது புரிஞ்ச உடனே எனக்கு இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும் அப்படின்லாம் நினைச்சிட்டு இருக்கான். இப்படி நம்மளுடைய லட்சியங்கள் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கு. நம்மளும் படிக்கும் போது என்னமோ தான் நினைச்சுட்டு வேலைக்கு போனோம். ஆனா அதுவா நடக்கிறது எல்லாருக்கும் கல்யாணம் எப்படி ஆச்சுன்றது நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அது கிடைச்சது கிடைக்கும், அவ்வளவுதான். இப்படி மாறிக்கொண்டே தானே இருக்கு. நம்மளுடைய மனோராஜ்யங்கள் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறத பார்த்துட்டே இருக்கோம். சத்தியத்துவம் மாறிக்கொண்டே இருக்கிறதையும் பார்த்து கொண்டே இருக்கோம். இப்படி க்ஷணே க்ஷணே மனோராஜ்யம் பவதி. எப்படி? அந்யதா அந்யதா, வேறு வேறு விதமாக நமக்கு மனோராஜ்யங்கள் எல்லாம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறதுன்றதுதான் கண்கூடு. எல்லாம் கதம் கதம் புனகா நாஸ்தி, எல்லாம் போனதுதான், திருப்பி ஒன்னும் வருவதே கிடையாது. அதனாலதான் இந்த உலகத்துக்கே பேரு நம்ம என்ன பண்ணோம், ஜகத்துன்னு பேரு வச்சான். ஜகத்துன்னா ஜெகதி, இது ஜெகத்து, தட் விச் கீப்ஸ் ஆன் கோயிங். எல்லாம் மாறிண்டே இருக்கு. இல்ல அவங்கள பார்த்து இன்னைக்கு பார்த்துட்டு நாளைக்கு வந்து சௌக்கியமா சார்னு கேக்குறான். ஆனா சயின்ஸ்ல என்ன சொல்றான், அதுக்குள்ள எவ்வளவு செல்ஸ் நம்மளுக்குள்ள செத்து போறது, எவ்வளவு செல்ஸ் மாறிக்கிறது. சோ மாறிக்கொண்டே இருக்கக்கூடியதான். நான் சின்ன வயசுல எப்படி இருந்தேன் இல்லையா, குழந்தையா இருந்தோம், பெரியவரான உடனே யுவாவாக இருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம பாமதிக்காரர் ஒரு அருமையான திருஷ்டாந்தம் ஒண்ணு சொல்லுவார். சித்திரப்படம் ஒண்ணு இருக்கு அவாத்துல. வந்த உடனே அவர் வந்து அவருடைய மடியில பேரனை வச்சுட்டு கொஞ்சின்னு இருக்கார். வந்த உடனே இந்த போட்டோல இருக்கிறது யாருன்னு வந்தவர், அதோ அங்க பாருங்க அந்த பக்கத்துல நின்று இருக்கேன்னு சின்னதா நிஜார் போட்டு என்ன அந்த அதுதான் நானு அப்படின்றாரு. சோ சின்ன வயசுல அவர் நிஜார் போட்டு இருந்த அந்த நான் இப்ப என்னாச்சு, வயசாகி கிழவராகி 70s ஆகி தன்னுடைய மடியில அவர் அந்த பேரனை வைத்துக் கொண்டு அந்த பேரன் இப்போ நிஜார் போட்டு இருக்கான். ஆனா இவர் வந்து சின்ன பையனா இருக்கும் பொழுதும் அந்த நான் அதேவாதான் இருந்தது. அவர் யுவாவாகும் பொழுதும் அதே நான் தான் இருந்தது. அவர் காலேஜுக்கு போகும் பொழுதும் அதே மாதிரிதான் இருந்தார். அவர் கல்யாணம் ஆகும் பொழுதும் அந்த நான் மாறவே இல்லை. சின்ன வயசுல எந்த நானுன்னு சொன்னாரோ அதே நான், கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்த போதும் அதே நான் தான். இப்ப என்ன வயசாகி உட்கார்ந்து இருக்கார், அதே நான் தான். அவர் மடியில இப்ப புள்ள பிறக்கும் போதும் அதே நான், பேரம் பிறந்தாலும் அதே நான். அந்த நான்ல ஏதாவது வித்தியாசம் இருக்கா? மாறவே இல்லை. ஆனா அவருடைய உடம்பெல்லாம் எவ்வளவு மாறிவிட்டது இல்லையா? அது சயின்ஸ்லயே ஒத்துக்கலாம், மாறிக்கொண்டே இருக்கிறது. ஒரு செல்லும் மாறிக்கொண்டே இருக்கிறது. இப்படிதான் இருக்கக்கூடியது ஜகத்து அப்படின்னு தெரியுது. அத நம்ம ஃபேமஸா சொல்றது, டெய்லி கேலண்டரை கிழிக்கும் போது, சின்ன வயசுல கிழிக்கும் போதெல்லாம் அவனுக்கு ஆஹா நாளைக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணும், என்னுடைய கல்யாண நாள் நெருங்கிடுத்து, நான் ஊருக்கு போற நாள் வந்துட்டு, ஜாலியா இன்னைக்கு போக போறோம், பாஸ்போர்ட் வந்துட்டு, அதை கணக்கு. வயசானவங்க எல்லாம் டெய்லி ஷீட்டை கிழிக்கும் போது ஆஹா நாளைக்கு அப்படின்னு இன்னைக்கு போச்சு. அதுதானே உண்மை. டெய்லி இதான உலகம். இதை யோசிச்சு பார்த்தாலே நமக்கு நாம ரூபங்களை உபேட்சை பண்ணணும். அந்த பர்மனண்டா இருக்கக்கூடிய
அந்த நானை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்பது நன்றாக தெரியும் அப்படின்னா. இப்ப இந்த சொன்ன விஷயத்தை அவரே இப்ப சொல்றார். நபால்யம் யவ்வனே லப்யம் யவ்வனம் ஸ்தாவிரே ததா. கதம் கதம்னு சொன்னாலும் இல்லையா, எல்லாம் போயிட்டே இருக்கு, திருப்பி வராது சார் வாழ்க்கையில. அதை புரிந்து கொள்ளுங்க. இந்த உலகத்தினுடைய அனித்தியத்துவத்தை புரிந்து கொண்டா ஜெகத் வித்தியாத்துவம் ஈஸியா புரிஞ்சிடும். இந்த உலகம் அனித்தியம் என்றதுக்கு எப்படி புரிந்து கொள்றது அப்படின்னா, நபால்யம் யவ்வனே லப்யம் யவ்வனம் ஸ்தாவிரே ததா மிருத பிதா புனர் நாஸ்தி ந ஆயாத்யேவ கதம் தினம். பால்யம் குழந்தை பருவமாக இருக்கக்கூடியது இல்லையா, எப்படி இருந்தான் எல்லாரும் நம்ம பேசிட்டு இருக்கோம். சின்ன வயசுல எல்லாம் எவ்வளவு அவனுக்கு ஹாப்பியா இருக்கான். அந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியல, அது பாட்டுக்கு விளையாடிட்டு இருக்கு, ஆபீஸ் போறது, ஒரு கஷ்டமும் இல்ல. நம்ம தான் இதெல்லாம் யோசிச்சுன்னு உட்காந்துருக்கோம். அதுங்களுக்கு ஒண்ணும் தெரியல. ஏதாவது வாங்கி கொடுத்தா ரொம்ப சந்தோஷம், யாரு பிஸ்கட் கொடுத்தாலும் பின்னாடி போயிடுதுங்க பசங்க இல்லையா. அப்படி இருக்கக்கூடிய இன்னசென்டான ஒரு நிலை, ஞானியினுடைய நிலையில அந்த குழந்தைகள்லாம் இருக்கு. அந்த குழந்தை பருவம் போய் எவ்வளவு வந்த உடனே இவன் திருப்பி அதை நினைச்சு பார்க்க முடியுமா? அந்த குழந்தையா இருந்தானா நல்லா இருக்கணும், அது போனதுதான். கதம் கதம், அவ்வளவுதான். திருப்பி அது வரவே வராது. எவ்வனே ந பால்யம் லப்யம். ஒரு தடவை எவ்வனம் ஆயிட்டான்னாக, யூத் ஆயிட்டானா திருப்பி அவனுக்கு வரவே வராது. அந்த பால்யமானது போனதுதான். இதை புரிந்து கொள்ள, இந்த வைராக்கியமானது வரணும் அப்படின்னதான். அப்படி அந்த வைராக்கியம் வந்ததுன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் அனித்தியம் அசாஸ்வதம் அப்படின்றது தெரியும் அப்படின்னு ஒரு முக்கியமான உபதேசங்கள்லாம் விளையாட்ட ஸ்லோகம் மூலமா நமக்கு சொல்லிட்டே வர்றார். நம்ம யோசிச்சு பார்த்தாதான் தெரியும் எவ்வளவு முக்கியமான அட்வைஸ் ஒவ்வொன்னு. அதே மாதிரி எவ்வனம் ஸ்தாவிரே ததா. ஸ்தாவிரம் அப்படின்னாக்க வயோதிகம். வயோதிகம் வந்த பிறகு எவ்வனம் போச்சு இல்லையா. சுஷ்கே நீரே கக்காசாரஹா வயசிகதே காம விகாரஹா சுஷ்கே நீரே கக்காசாரஹா அப்படின்னு பஜகோவிந்தத்துல. எல்லாம் சின்ன வயசுல ஆடின ஆட்டங்கள் எல்லாம் இருக்கு. ஆனா வயசாகி போச்சுன்னா எல்லாம் ஆசையெல்லாம் மனசுல மனோராஜ்யத்துல இருக்குமே தவிர பிராக்டிக்கலா இவரால ஒன்னும் பண்ண முடியாது இல்லையா. நான் அந்த காலத்துல நடந்தே போவேன் 25 மைல். சொன்னீங்கல்ல, டெய்லி பையன் சாட்டை எடுத்துன்னு அப்பா போய் 25 மைல் நீ நடந்துட்டு வாங்கிட்டு எப்ப பார்த்தாலும் சொல்றேன்ல, உன்ன மாதிரி இருக்கும்போது போன இப்போ போயேன்னா, இல்லடா உன்ன மாதிரி இருக்கும் போதுன்னு ஒரு கண்டிஷன் போடுறீங்களே, அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களால இப்ப முடியாதுன்றது தானே அர்த்தம். அதே மாதிரி ஸ்தாவிரே எவ்வனம் வருமா? வரவே வராது. ந லப்யம் அப்படின்னு அர்த்தம். ஸ்தாவிரே எவ்வனம் ந லப்யம். அதே மாதிரி ததா. அதே மாதிரி மிருத பிதா புனர் நாஸ்தி. கதம் கதம்க்கு அழகான ஒரு விளக்கம் கொடுக்கிறார். செத்து போன அப்பா திருப்பி வராரா? அவரை பற்றிய எண்ணங்கள் தான் இருக்கு. திருப்பி வருவாரா? ஒரு தடவை போயாச்சுன்னா அப்பா போனதுதான் இல்லையா. மிருத பிதா புனர் நாஸ்தி, திரும்பவும் வருவதில்லை. ந ஆயாத்யேவ கதம் தினம். ஒவ்வொரு நாளும் போனதுதான், திரும்பி வராது. ஆகையினால வேதாந்தத்துல பிடித்து கொண்டே இருக்க வேண்டும். இருக்கிற காலங்கள் கொஞ்சம் தெரியாது நமக்கு எவ்வளவு நாளுன்னு. ஆகையினால நாம ந ஆயாத்தி கதம் தினம். அந்த முந்தின ஸ்லோகத்துல கதம் கதம் புனர் நாஸ்தின்னு சொன்னார் இல்லையா. அந்த கதம் கதம் புனர் நாஸ்தி அப்படின்றத இப்ப விளக்கினார். நேற்று நடந்தது இன்னைக்கு இல்ல, அவ்வளவுதான். ஒரு தினமும் போனதுதான் அப்படின்னாரு. இப்படின்னா இதுல இருந்து என்னன்னா கவனத்தை திருப்ப வேணும்ன்றதுக்காக இவர் சொன்னது. ஒரு தடவை போயிடுச்சுன்னா போகாது. இதுல எதுக்கு உன்னுடைய கவனத்தை வைத்துக் கொண்டிருக்க? பெர்மனண்டாக இருக்கக்கூடிய அந்த அஸ்திபாதி பிரியம்ல தான் உன்னுடைய போக்கஸ் ஆனது இருக்க வேண்டும் அப்படின்னாரு. மனோராஜ்யாத் விசேஷக்கஹ க்ஷணத்வம்சினி லௌகிகே அதோஸ்மின் பாசமானேபி தத் சத்யத்வத்ய தியம் த்யஜேத். மனோராஜ்யம் பாருங்க, எல்லாமே மனோராஜ்யம் இல்லையா. மனோராஜ்யம்னா இந்த இடத்துல நம்ம எடுத்துக்க வேண்டியதுன்னா, ஜாகிரத்துல இருக்கான். ஜாகிரத்துல இருக்கும்பொழுது அவனுக்கு என்ன ஆச்சு, பக்கத்துல நல்லா தண்ணி கிண்ணி எல்லாம் வச்சுட்டு நல்லா ஏசியில ஜம்முனு யூனிஃபார்ம்ல நல்லா 10 இன்ச்சஸ் 20 இன்ச்சஸ் பெட் எல்லாம் வந்திருக்கு. அதுல படுத்துட்டு தூங்கிட்டு இருக்காரு. தூங்கிட்டு இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு சொப்பனம் வருது. அந்த சொப்பனத்துல அந்த ட்ரீமர் ஆனவர் என்ன பண்றான், அவனும் அவர் ஃப்ரெண்டும் வீடு வீடா போய் தாகம் தாகம் தாகம்னு தண்ணி கேட்கிறாங்க.
யாரும் உனக்கு நான் தண்ணி கொடுக்க மாட்டேன்றாங்க. கேட்டு கேட்டு அலையறான். ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் 2 பேரும் என்னப்பா இப்படி இருக்க உலகத்துல 2 பேரும் இப்படியா ஒரு ஊர் இருக்கும் அப்படின்னு சபிச்சுன்னு போறாங்க. கடைசியா ஒருத்தர் தண்ணி கொடுத்தார் இல்லையா. இப்போ நமக்கு என்ன தோன்றது அப்படின்னாக்க, என்ன சார் ஒரு பிரயோஜனமும் இல்லாம அவன் அலைஞ்சிட்டு இருக்கானே இப்படி அப்படின்னு தோணிக்கிறது. ஜாகிரத்துல வாங்க. இப்போ அவனை பொறுத்த வரைக்கும் என்ன ஆச்சு, இவர் என்ன இவர் தூங்கி எழுந்தவொன்னு இப்படி அலைஞ்சிருக்கானே என்ன, அவன் இதோ பக்கத்திலேயே தண்ணி இருக்கு, ஏசி இருக்கு, ஃப்ரிட்ஜ் கை கட்டின தூரத்துல இருக்கான்னாரு. இது ஏதாவது அவனுக்கு யூஸ் ஆச்சா இல்லையா? எதுவும் யூஸ் ஆகல. அது கரெக்ட் இல்ல, எதுவும் யூஸ் ஆகல, நம்ம அதை பொய்ன்னு நினைச்சோம். இப்ப நம்ம திங்க் பண்ண வேண்டியது என்னன்னா, அந்த ட்ரீமருக்கு அது சத்தியம். அவனை பொறுத்தவரைக்கும் இந்த ஆளு யூனிஃபார்ம்ல படுத்துட்டு இருக்கானே, இவனால ஒரு பிரயோஜனம் இருக்கா, பக்கத்துல தண்ணி வச்சுட்டு இருக்கான, இவனை பத்திய நினைப்ப அவனுக்கு இல்ல. நீங்க இங்கேருந்து அது பொய்ன்னு சொன்னா, அங்கேருந்து பாத்தீங்கன்னா இது பொய் இல்லையா? இது பொய், அவனுடைய ஆங்கிள் இது பொய். இதுக்கு மேல ஒருத்தர் இருக்காரு, அவர் என்ன சொன்னார், காரண சரீரம். 2 பேருமே பொய்யா, என்கிட்ட வாங்க ராத்திரி. என்ன கனவும் கிடையாது இவனுக்கு, இந்திரியங்களும் கிடையாது, மனசும் கிடையாது, எல்லாமே போயிட்டு உபயமப்பி நாஸ்தி எங்க சுஷுப்தி அவஸ்தையில. ஆனா என்ன நிக்கிறது அப்படி, உயிரோட இருந்தான்றது மாத்திரம்தான் நிக்கிறது இல்லையா? எனக்கு நல்லா தெரியுது, நான் ட்ரீமர் ஆயிருந்தேன், நான் வேக்கர் ஆயிருந்தேன், நான் ஸ்லீப்பர் ஆயிருந்தேன்னு தெரிஞ்சதுன்னா இந்த 3மே பொய்ன்னு தெரிஞ்சு அதோட போய் யார் ஐடென்டிஃபை பண்ணுவான்? இவன் ஐடென்டிஃபை பண்ணக்கூடாது இல்ல. ஆனா வேக்கரா இருக்கும் போது தான் பிரம்மன்றதை சாட்சின்றதை மறந்து விடுகிறான் இல்லையா? அது எப்படி இந்த ட்ரீம்ல இருக்கக்கூடியவன் தான் ஒரு வேக்கர் என்பதை மறந்தானோ அப்படி இவன் மறந்து விடுகிறான். 2 பேரும் சுஷுப்தியில 2 பேரும் தன்னை இழக்கிறார்கள். அதனால இந்த மனோராஜ்யம்ன்றதுல என்ன விசேஷம்? நீங்க ட்ரீமரு வேக்கரு அப்படின்லாம் சொல்றீங்களே, ஒரு விசேஷமும் எனக்கு தெரியலப்பா. மனோராஜ்யா விசேஷா ஒன்னும் தெரியல. ஏன்னா 2மே என்ன பொறுத்த வரைக்கும் க்ஷணத்வம்சினி, 2மே ஒரு க்ஷணத்துல போகுது. என்ன வித்தியாசம்? அவனுக்கு ட்ரீம்ல இருக்கக்கூடியவனுக்கு நிறைய பெரிய கனவு. யோக வசிஷ்டத்துல ஒரு கதை வருது. அவன் என்ன பண்றான், உட்கார்ந்துட்டே இருக்கும்போது அவனுக்கு ஒரு யானை மாலை போட்டுறது. அந்த காலத்துல யானை யாராவது மாலையை போட்டுட்டுன்னா அவன் தான் ராஜா. இது மாதிரி இப்ப லிகசி இல்லைன்னாக்க, புத்திரர்கள்லாம் இல்லைன்னாக்க இப்படி தேர்ந்தெடுக்கலான்னு அந்த ஊர் கான்ஸ்டிடியூஷன் அப்படி. அத மாதிரி பண்ணும்போது இவன் ராஜாவாயிட்டான். இவன் ராஜாவான உடனே நிறைய கல்யாணங்கள்லாம் பண்ணிக்கிறான். கல்யாணம் பண்ண உடனே தன்னுடைய ராஜ்யத்தெல்லாம் நல்லா விஸ்தாரம் பண்றான். விஸ்தாரம் பண்ணி 4-5 பெண்களோட சேர்ந்து அந்த அனுபவிச்சு எல்லாம் இருக்கான். அப்படி இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு நாள் அந்த ராஜாவுக்கு கப்பம் கட்டுறவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து இவனுக்கு எதிராக போய், இவன் இப்படி 4 பொண்டாட்டிய வச்சுட்டு 4 ராஜ்யத்தை வச்சுட்டு நம்மளை பண்ணுங்க, நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்தா இவன் காலின்னு போட்டு இவன் மேல படையெடுத்து இவன் ஒண்ணுமே இல்லாதவன் ஆக்கி அவன் பேர குழந்தைங்களோட பிச்சை எடுக்கிற ஸ்டேஜுக்கு எல்லாரும் போவான். ராஜாவா இருந்தா அதிர்ஷ்டமா வந்த ராஜா இவன், அதிர்ஷ்டம் இப்படி போச்சு அவ்வளவுதான். எப்படி மாலை போட்டு தானே வந்தான் இவன், இவனுக்கு இதான் கதின்னு இவனுக்கு போனான். என்னுடைய நிலை இப்படி ஆயிடுச்சேன்னு ஓன்னு அழுதானா. எத்தனை மணிக்கு இதெல்லாம்? ராத்திரி படுத்துட்ட 1 நிமிஷம் கணக்கு இல்லையா? 1 நிமிஷம் தான் அவனுடைய கணக்கு. ஆனா அந்த ட்ரீம் வேர்ல்டுக்கு அந்த கணக்கு தனி. ஆனா உண்மை என்னன்னா 30-40 வருஷம் அந்த என்ஜாய்மெண்ட்டும் அவன் பண்ணா, கஷ்டமும் பண்ணான், எல்லாம் 40. அதே மாதிரிதான் இப்ப நமக்கு என்னன்னு இருக்கான். நமக்கு வரக்கூடிய சந்தோஷங்களோ நமக்கு வரக்கூடிய துக்கங்கள் எல்லாம் நமக்கு இப்ப பெருசா தெரியாது இல்லையா? நீங்க பித்ருலோகத்துல இருக்கக்கூடிய கணக்கு வேற, நம்மளுடைய கணக்கு வேற. நமக்கு அவளுக்கு அமாவாசைக்கு அமாவாசை பித்ருலோகத்துக்கு தண்ணி கொடுத்தா நீங்க போதும், வருஷத்துக்கு ஒரு தடவை சாப்பாடு போட்டா போதும். நமக்கு 365 நாள். சாரி, இந்த லோகத்துக்கும் அந்த லோகத்துக்கும் வித்தியாசம் இருக்கா மாதிரி சொப்ன லோகத்துக்கும் வேக்கிங்ல இருக்க ஜாகிரத் லோகத்துக்கும் வித்தியாசங்கள் பல இருக்கிறது. ஆனா அவனை பொறுத்த வரைக்கும் அது, வேக்கரை பொறுத்த வரைக்கும் அது க்ஷணத்வம்சி இல்லையா? ஏன்னா இது இப்போ 1 நிமிஷம் தான், அதுல என்ன பார்த்திருக்க மாட்டான். அதேதான் ஞானம் வந்தவன ஞானி நம்மளை பார்த்து சிரிக்க போறான். இது என்னமோ 100 வருஷம் இவர் இருந்த மாதிரியும், ஒரு என்னமோ 95 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலையெல்லாம் செய்து கல்யாணம் எல்லாம் பண்ணி குழந்தை எல்லாம் பெற்று என்னமோ அச்சீவ் பண்ண மாதிரி சண்டை வேற போட்டு இருக்காரு. நான் தான் இந்த வீட்டு எங்கிட்ட சொல்லாம நீ எப்படி போலான்னு பையனையும் பேரனையும் எல்லாம் மிரட்டிட்டு வேற உட்கார்ந்து இருக்காரு. உண்மை என்ன அப்படின்னா
க்ஷணத்வம்சின்றது அவருக்குள்ள க்ஷணத்வம்சம்ன்றது புரிஞ்சுட்டோமையானால் இதுல அட்டாச்மெண்ட் இருக்காது. ஆகையினால் உலகத்துல இருக்கக்கூடிய நாமரூபமாக இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாமே க்ஷணத்வம்சம், ஒரு நேரமும் மாறிக்கொண்டே இருக்கிற காரணத்தினால இந்த அனித்தியத்துவத்தை புரிந்து கொண்டு விட்டீர்களே ஆனால் அதுல ஒரு அட்டாச்மெண்ட் சத்தியத்துவ புத்தியானது வரவே வராது, வரக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்காக மனோராஜ்யாத் விசேஷா கஹா. இதுல என்ன சார் பெரிய உலக விவகாரத்துக்கும் மனோராஜ்யமா இருக்கக்கூடிய சொப்னத்துக்கு என்ன பெரிய விசேஷத்தை கண்டுட்டீங்க, நம்ம ஒத்துக்கிறீங்களா? என்ன அது உண்மைன்னு நீங்க ஒத்துட்டீங்கன்னா இது ஒத்துக்கணும், அது பொய்ன்னு ஒத்துட்டேன்னா இதுவும் பொய்ன்னு ஒத்துக்கணும் இல்லையா? உன்னை ஒத்துண்டு அது பொய்ன்னு ஒத்துப்பேன் சார், ஆனா இப்ப நான் வாழறது மொத்தம் சத்தியம்னு சொன்னா அது எப்படி சார் லாஜிக்? உங்களுக்கே உங்க ஆர் யூ நாட் ஆன்சரபிள் டு யுவர் செல்ஃப். நீங்க எங்கிட்ட வேணா நீங்க ஆர்கியூ பண்ணி ஜெயிச்சு போங்க நீங்க, ஆனா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அது எவ்வளவு பொய்யோ? அதே மாதிரிதான் இந்த வாழ்க்கையும் பொய். மனோராஜ்யாத் விசேஷா கஹா. ரெண்டு என்ன அர்த்தம்? க்ஷணத்வம்சினி லௌகிகே. ரெண்டுமே க்ஷணத்துல இல்லையா நாசம் அடையக்கூடியதுதான் அப்படின்னு. ஜாகிரத் எப்படியோ சொப்பனமும் அப்படிதான், சொப்பனம் எப்படியோ ஜாகிரத்தும் அப்படிதான். இது மூணு இல்லாம பிராதிபாஷிக சத்தியம் இல்லையா, அது பொய்ன்னு வியாபகாரத்துல இவனுக்கு தெரியுது. பாரமார்த்திகத்துல வரும்போது அவனுக்கு வியாபகாரிக்கம் பொய் அப்படின்னு தெரியாது. ஞானி பாரமார்த்திக நிலையை வந்தானா அது என்னையா பாரமார்த்திகம்னு ஒரு நிலை இருக்குமான்னு? இதுவே கல்பனை, விவகாரமே கல்பனை, அதுல பிராதிபாஷிகம்னு இது வேற ஒரு. அது எதுக்காக சொன்னது? புரியறதுக்காக, முதல்ல புரியறதுக்காக சூக்ஷ்ம சரீரத்தை புரிய வைக்கணும் கிளாஸுக்கு வந்தவனுக்குன்றதுனால பிராதிபாஷிக சத்தியம் அப்படின்னு சொன்ன. சத்தியம்ன்ற பதமே தப்பான பிரயோகம். அது எப்போ அவன் கிளாஸுக்கு வரும்போது அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியாது, அதுக்கப்புறம் படிக்க படிக்க அவன் சத்தியம்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணிக்க கூடாது, இதுவே பொய்ன்னு. அது எப்படி கனவுக்கு போய் சத்தியம்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணலான்றது அவனுக்கு தெரியும் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க இந்த சத்தியமானது மூணுத்திலயும் இருக்கு. இது பிராதிபாஷிகத்திலயும் இருக்கு, வியாபகாரத்திலயும் இருக்கு, பிராதிபாதிகத்திலயும் இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த மூணுமே பொய் தான் இல்லையா? வியாபகாரமே பொய்ன்னு ஆயிடுச்சுன்னா அதுவே பிராதிபாஷிகம் தானே, பாரமார்த்திக சத்தியம் இல்ல. அப்புறம் எப்படி ரெண்டா பிரிச்சாரு அவரு பிராதிபாஷிகம் வியாபகாரிக்கம் அப்படின்னா? கொஞ்சம் என்னன்னா வேதாந்தத்துக்கு வந்த உடனே தான் இந்த கேள்வி. முதல்ல நம்ம புரிய வைக்கிறது பிராதிபாஷிக சத்தியம் பொய்யப்பா, வியாபகாரிக்கம் தான் உண்மை, அதனால வியாபகாரிக்கத்துல இருக்க மாதிரி பிராதிபாஷ் இருக்காது அப்படின்னு சொல்லி பிரம்ம ஜானம் வரணும்னா இந்த வியாபகாரிக்கத்துல தான் வரணும். இங்கதான் நம்மளுடைய புத்திமய கோஷம் இருக்கு, விஞ்ஞானமய கோஷத்துலதான் இந்த டீச்சிங் இருக்கு, இந்த குரு வருவாரு, இதெல்லாம் சத்தியத்துவ புத்தி கொஞ்சம் இருக்குன்னா ஸ்ரத்தான்றது ரொம்ப முக்கியம் வேதாந்தத்துக்கு வந்தா. அப்பதான வேதாந்தத்துல ஒரு ஸ்ரத்தையானது ஏற்படும். இதெல்லாம் வந்த பிறகு அவனுக்கு சொல்லக்கூடியது என்ன? எல்லாமே எத்திர வேதாகா அவேதாகா பவந்தி. இந்த வேதத்துல இருக்கக்கூடிய எத்திர பிதா அபிதா பவதி. எப்போ அப்பாவானது அப்பா இல்லைன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வருதோ, அம்மா அம்மா எல்லாம் தோற்றங்கள்ன்ற எண்ணம் வருதோ, அந்த நிலைக்கு கொண்டு வர வரைக்கும் பிராதிபாஷிக சத்தை வியாபகாரிக சத்தை அப்படின்லாம் சொன்னோம். ஆனா நன்னா வேதாந்தத்துக்கு வந்தவொன்னு யோசிச்சு பார்த்தா அது என்ன விசேஷம் இருக்கு? பிராதிபாஷிக சத்தையை விட பெருசான வியாபகாரிக சத்தை, இல்ல வியாபகாரிக சத்தையை விட இது சின்னதான. ரெண்டுமே இதுவே வழக்கு, இதுல என்ன கிழக்கு மேற்கு, ரெண்டுமே கிடையாது அப்படின்னார். மனோராஜ்யாத் விசேஷா கஹா. ரெண்டு க்ஷணத்வம்சி இல்லையா? அத்தஹா. இப்ப என்ன பண்ணணும்ன்றீங்க? இதெல்லாம் அஸ்மின் பாசமானேபி, இதெல்லாம் தோன்றது தோணும். நீங்க பாட்டுக்கு ஞானிக்கும் எல்லாம் தான் தோணும் இல்லையா? இந்த ஜனகருக்கு திடீர்னு ஒரு நாள் டவுட் வந்துருச்சு. யாஜ்ஞவல்கியர்கிட்ட போய் கேட்டாரு, குருவே எனக்கு இவ்வளவு வேதாந்தம் படிச்சாலும் எனக்கு திடீர்னு ஒரு டவுட் வந்துருச்சு இப்போ அப்படின்னாரு. ஏன்பா டவுட் அப்படின்னு கேட்டா, நான் நல்லா கனவு கண்டேன், திடீர்னு கனவுல இருந்து இப்போ முழிச்சிட்ட உடனே எனக்கு யோசிச்சு பார்த்தேன், இப்போ கனவு நிஜமா இருந்து இது ஏன் கனவா இருக்கக்கூடாது, இது கிளாரிஃபை பண்ண முடியுமான்னு கேட்கும்போது தான் அவர் சொன்னாரு இந்த மாதிரி. ஆமா அதான் கரெக்ட், உண்மையிலேயே பார்த்தானாக்க இதுதான் உண்மையான டவுட். இப்ப நம்ம இருக்கிறது நம்ம நிஜம்னு பை டிஃபால்ட் நினைக்கிறோம். கனவுல இருக்கிறவன் கனவுல இருக்கக்கூடிய ட்ரீமர் என்ன நினைச்சான் பை டிஃபால்ட் அது சத்தியம்னு நினைக்கிறான் இல்லையா? இந்த சத்தியத்துவ புத்தி அவனுக்கு இருக்கு. இப்ப இது உண்மையிலேயே எது சத்தியத்துவ புத்தி அப்படின்னு யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் ஒரு நிமிஷம் நமக்கும் கலக்கம் தான் இல்லையா? கிடையவே கிடையாது. இது இருக்கலாமே, நம்ம சொல்லலாம் நாளை காத்தால இருந்தாக்க இப்படி இருக்காது, இதெல்லாம் பொய்யா இருக்கலாமே, நம்மளுடைய ஒய்ஃபு அப்பா அம்மா படிச்சது எல்லாம் சிரிப்பா கூட இருக்கலாம் இல்ல அதுன்னு யார் சொல்ல முடியும்? லாஜிக்கலி பாருங்க இல்லையா? கனவுல இருக்கிறவனுக்கு இவனத்தை நம்மளை பத்தி தெரியாது,
நமக்கு நாளைக்கு வரப்போற நியாயினுடைய எண்ணமானது தெரியாது. இருக்கலாமே, ஜனகருக்கு வந்த மாதிரி ஒரு டவுட் வரும், எது சத்தியம்னு தெரியலையே, கனவு சத்தியமா இருக்கிறதுக்கான சான்சஸ் ஆர் பிரைட், இதுதானே கனவா இருக்கணும், அதை போய் நான் எப்படி கனவுன்னு சொன்னேன். கனவுக்கு கனவுன்னு சொல்றதே தகராறுல வருது. இப்போ அதுதான் ஜாகிரத்து, இது கனவு, அப்படி வச்சுக்கலாமே, அப்படி வச்சா கரெக்டா தானே வரும் அப்படின்னு கேட்டா ஆமான்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் இல்லையா, வேதாந்தத்தை சொல்லி கொடுத்தார் அப்படின்னு சொல்ற இது செவி வழி கதையில சொல்றது ஜனகருக்கு. அப்படி அப்படி அத்தஹா ஆகையினால வாசமானே அப்படி இல்லையா, இப்போ நமக்கு தோணிக்கொண்டிருக்கிறது, இதுதான் நியாயம் மாதிரி தோன்றது. என்ன சார் சொல்றீங்க, பசி எடுத்தா இங்கதானே நான் சாப்பிடுறேன்னு. ட்ரீமருக்கும் பசி எடுத்தா அவனும் தான் சாப்பிடுறாங்க. இதெல்லாம் உடனே உடனே நமக்கு இந்த பதில் வரணும் இல்லையா. அப்படி யோசிச்சு பார்த்தா தானே தெரியும். நமக்கு என்னமோ கல்யாணம் பண்ணிட்டாம நான் ட்ரீமருக்கு கல்யாணம் பண்ணிக்கலையான்னு அவனும் தான் கஷ்டத்தை அனுபவிச்சான். நமக்கு தான் சார் இந்த கஷ்டம், எனக்கு ட்ரீம்ல இருக்கவனுக்கு தான் அந்த கஷ்டம். எப்படி யோசிச்சு பார்த்தாலும் பதில் கிடைக்கல. ஆகையினால வாசமான அப்பி தோற்றமாக ஒளிர்கிறது உங்களுக்கு, நம்ம என்னமோ உண்மை மாதிரி சத்தியம் மாதிரி தோணுகிறது எல்லாமே. வாசமான அப்பி தத்து சத்தியத்துவ தியம் தேஜ, அது சத்தியம்ன்ற புத்தி உங்களுக்கு இப்ப வந்துட்டு இருக்கு பாருங்க. பை டிஃபால்ட் நீங்க நேரம் ஒருத்தர் இருக்கிறத பார்த்தா அவரை பார்த்தான்னாக்கா அவர் இருக்கார் அப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க. இந்த சத்தியத்துவ புத்தி பை டிஃபால்ட் வருது. இந்த காப்பி எடுத்துனாக்கா இந்த டம்ளரோட வந்த மாதிரி ஒருத்தர் இருக்காரா, அவர் வந்திருக்காரா, கிளாஸுக்கு வந்திருக்கா, அதான் வந்திருக்காரு, பார்த்தேனே, பார்த்தா எப்படி உண்மையாகும். நமக்கு அது மாதிரி பழக்கம் போச்சு. பார்த்த எப்ப பார்த்தேன்னா அப்ப உண்மைதானே சார் அப்படின்னு வேற கோபம் வேற வருது. நான் அப்படி சொன்னாக்க கொஞ்சம் புத்தியோட யோசிச்சு பார்த்தாதான் தகுந்த, நீ பார்த்ததுனாலேயே உண்மையா இருக்க முடியும். அப்ப காணல் நீரும் உண்மைன்னு ஒத்துக்கோ, கைத்துல பாக்குற பாம்பையும் உண்மைன்னு ஒத்துக்கோ, சந்திரனும் சின்னதுதான் ஒத்துக்கோ. எல்லாரும் சேர்ந்து கையெழுத்து போடுவான். நம்ம சந்திரன் எல்லாருக்கும் என்ன தெரியுதோ அதுதான் உண்மையானது. சந்திரமண்டலம் போனதெல்லாம் பொய், சந்திராயன் போனதெல்லாம் பேப்பர்ல வந்ததெல்லாம் டுபாகர்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப சுதியில உலகம் உருண்டான்னு சொல்றது கோலகமாக இருக்குன்னு அதையும் ஒத்துக்கொள்ள முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம எதை சத்தியத்துவம்னு நினைக்கிறோமோ அது சத்தியமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றது புரிஞ்சுட்டா போதும். அதனால நம்ம என்ன ஒண்ணு சொல்றேன், அதுல சத்தியத்துவ புத்தி இவ்வளவு நாள் இருந்தது இல்ல, இப்ப வேதாந்தம் வந்த உடனே அது ஆட்டங்கண்டு போட்டுல, அதுதான் வேணும் அப்படின்னு. இத முதல்ல இந்த புத்தியை மாத்தீங்க. எதெல்லாம் நீங்க பாக்குறீங்களா அதெல்லாம் உண்மைன்னு நினைக்கிற புத்தி இருக்க, ரொம்ப வருஷமா ரொம்ப ஜென்மாவா இது வந்தது, இத முதல்ல டேக்கல் பண்ண ஆரம்பிச்சான்னா சரியா பண்ணும். ஜெகத் மித்யாத்வத்துக்கு இது ஒரு அருமையான யோசனைன்னு வித்யாரண்யர் ஒவ்வொன்னா சொல்லின்னு போறாரு. எவ்வளோ விஷயங்கள் பத்தியா, பால்யமானது யௌவனத்துல வராது, தாவிரத்துல யௌவனமானது வராது, எல்லாம் போனது போனா உங்க பாசத்து போனா போனவர் போனதுதான், அவர் திருப்பி வரமாட்டார். அதே மாதிரி மனோராஜ்யமானது என்ன விசேஷம், கனவுக்கும் ஜாகிரத்துக்கும் ஒரு விசேஷம் இல்லை, எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது தான். ஆகையினால நீங்க என்ன பண்ண, இதெல்லாம் தோன்றினா கூட தோன்றட்டுமே, அதை போய் உண்மை நினைச்சீங்க பாருங்க இந்த ஜெகத் சத்தியத்துவத்தை அப்படின்னு. இதுக்கெல்லாம் துவைதிகள்லாம் என்ன பதில் சொல்லுவாங்கன்னு தெரியாது. இவருடைய சத்தியத்துவம் வரத்துக்கு சான்ஸே கிடையாது அப்படின்னு. சத்தியத்துவ தியம் தேஜ், இது உண்மை என்ற எண்ணம் உங்களுக்கு வந்து எனக்கு அதான், அது இருந்துட்டு போட்டுமா, உண்மையா இருக்கட்டும் பொய்யா இருக்கட்டும், நீங்க என்னத்துக்கு அதை போய் உண்மைன்னு நினைச்சீங்க? இவ்வளவு தூரத்துக்கு வேதாந்தம் வந்தவொடனே உங்களுக்கு அந்த இது வரணும். அந்த அசோச்சியா நன்வசோச்சத்துல சொல்லலாம், சோகத்துக்கு வரத்துக்கு சான்ஸே இல்லாத இடத்துல சோகப்படுறவங்களை பார்த்தா ஒரு இது, அர்ஜுனா நீ இன்னும் நீதான் என்னமோ எல்லாரையும் கொல்ற மாதிரியும், பீஷ்மரை கொல்ற மாதிரியும், கர்ணனை கொல்ற மாதிரியும், எல்லாம் உங்க கசின்ஸ் எல்லாம் கொல்ற மாதிரியும் நினைச்சுட்டு பேசுறிய, நீ என்ன பிரக்யாவாதாம்ஸ்ட பாஷசே, வாக்கியனை போல பேசுற. எல்லாம் டிசைட் பண்ணி வச்சது நானு. எல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டு கேட்டகரி தான் உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம். எல்லாம் கனத்வம்சியா இருக்கக்கூடியவர்கள்லாம் செத்த பிணத்தை பார்த்து சாக போற பிணங்கள் எல்லாம் அழறத பார்த்தா சிரிக்காம நான் என்ன பண்றது அப்படின்ற. பாவம் அழுதுட்டு இருக்காங்க, போயிட்டாரு, அப்பா போயிட்டாரு, அம்மா போயிட்டாருன்னு. இவர் எப்படி சித்தர் பாக்குறாருன்னா, எனக்கு ரெண்டு கேட்டகரி தான் உலகம், கதாசூன்னு அகதாசூம். நான் அனுசோச்சந்தி பண்டிதா. பண்டிதன் எப்படி பார்க்கணும்? செத்தவர்கள் சாக போகிறவர்கள் ரெண்டு தானே, நம்ம எல்லாம் வாழ போகிறவர். பாசிட்டிவ் திங்கிங் சார், என்னமோ இங்கிலீஷ் பொலிட்டிக்ஸ்லாம் சொல்றோம். நமக்கு இருக்கக்கூடிய டீச்சிங் எல்லாம் எல்லாம் உல்டாவா இருக்கு. ஒண்ணு செத்து போனவர்கள், சாக போறவர்கள், ரெண்டு பேர் தானே சார் உலகத்துல இருக்க. இவாள நினைச்சு நீ என்ன பண்ண, இவரும் போறான் அவரும் போறான், இதுல என்ன பேதம், இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து போறாரு, அவ்வளவுதான், இன்னும் கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவிச்சு போறாரு அப்படின்னு. கதாசூன்னு அகதாசூம்
நான் அனுசோச்சந்தி பண்டிதா, பண்டிதனானவன் இதுக்கெல்லாம் கவலைப்படுகிறது. ஏன் அப்படின்னா அவனுக்கு சத்தியத்துவ புத்தி இல்ல. தனத்வம்சியாக இருக்கக்கூடிய இந்த உலகத்துல சத்தியத்துவ புத்தி வந்துருச்சுன்னா கலக்கம் வரும். அர்ஜுனா உனக்கு விஷாதம் வந்ததுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு 2வது சாப்டர்ல போய் அவனுக்கு புரிய வச்சார் இல்லையா. உபேட்சிதே லௌகிகே தீஹி நிர்விக்னா பிரம்ம சிந்தனே நடவத் கிருத்ரிமாஸ்தாயாம் நிர்வஹத்யேவ லௌகிகேம். உபேட்சிதே லௌகிகே தீஹி, லோகத்துல இருக்கக்கூடிய இதெல்லாம் உண்மை எனக்கூடிய ஒரு புத்தி நமக்கு இருக்கு இல்லையா, அத முதல்ல உபேட்சை பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். இத நீங்க முதல்ல மாத்துங்க. உலக விவகாரங்கள் எல்லாம் உண்மை மாதிரி இருக்கும், இதுல போய் நீங்க அட்டாச்மெண்ட் எல்லாம் வச்சுக்காதீங்க, எல்லாமே போய் தான் அப்படின்னு உபேட்சை பண்ணிடுங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா தீஹி நிர்விக்னா பிரம்ம சிந்தனே, அந்த பிரம்மத்துல அப்பதான் இந்த புத்தி அந்த கவனத்தை திருப்பணும். நீங்க வட புத்தியிலிருந்து களிமண் புத்திக்கு வரணும் இல்லையா. இது ஒட்டியானம் மோதிரம் வளையல்ன்ற புத்தியிலிருந்து தங்கத்துக்கு புத்தியை எடுத்துன்னு வரணும். அதே மாதிரி இந்த ஜகத்துல இருக்கக்கூடிய புத்தியை நீக்கிட்டு அது பிரம்மனித்துலதான் இருக்குன்னு அந்த பிரம்மத்துக்கிட்ட நீங்க திருப்பணும். இப்படி திருப்பது எப்படி, இப்படி திருப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா நம்ம ஃப்ரீயா இருப்போம், டென்ஷன் இல்லாம இந்த உலகத்துல இருப்போம். எது வேணாலும் நடக்கும் நமக்குன்னு தெரிஞ்சிருக்குன்னு வச்சுங்க. முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னாக்க அந்த டென்ஷன் இல்லாம இருக்கும். உங்களுக்கு போனா இருக்கும், இருந்தா நிச்சயமா வாத்துல சாப்பாடு கிடைக்கும், இல்லன்னா நம்ம பக்கத்துல எங்கேயாவது ஹோட்டலுக்கு தான் போவானான்னு டிசைட் பண்ணிட்டு போனீங்கன்னா அவ வீடு பூட்டி இருந்தாலும் நமக்கு டென்ஷன் இருக்காது. பிகாஸ் நம்ம வெல் ப்ரிப்பேர்டு, பக்கத்துல போயிடலாம், இல்ல வேற எங்கேயாவது போகலாம் இல்லையா. இந்த ஒரு ப்ரிப்பேர்ட்னஸ் நமக்கு வந்துருச்சுனாக்க உலகத்துல இருக்கக்கூடியது எல்லாமே சத்தியம் இல்ல, எது வேணாலும் நடக்கலாம்னாக்க எந்த கலாமிட்டி வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணலாம். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டார். நடவத்து கிருத்ரிமாஸ்தாயாம், நடிக்கிறவன் பாருங்க இல்லையா, அவன் இதுக்கு போனான், டிராமால போனான், அவனுக்கு எத்தனையோ விதமான கஷ்டங்கள்லாம் வருது இல்லையா. அவனுக்கு ரொம்ப சோகமான ஒரு டிராமா இல்லையா. அப்பா சாவார், அப்பா ஒருத்தன் கொண்டுட்டு போயிடுவான், அவன் என்னடா நம்ம வீட்டுல போய் கொலை விழுந்துட்டு அப்படின்னு பார்த்தான், அம்மா ஆக்சிடென்ட்ல போவா. இதெல்லாம் நமக்கு இப்ப யோசிச்சு பார்த்தோம், ஐயோ ஐயோ அப்படின்னு எமோஷனலா இருக்கும். அப்ப பாக்குறவனுக்கு அவன் அதை தான் கேபிட்டலைஸ் பண்றான், அந்த கதை எழுதுறான், இப்படி எல்லாம் எழுத எமோஷன்லாம். ஆனா அந்த நடிகனுக்கு அந்த எமோஷன்லாம் இருக்குமா? அவன் அப்பதான் வீட்டுல உட்கார்ந்துருக்கா, அவரும் நாடகத்துல முதல் ரோலையே உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காரு, இவன் அப்பா போயிட்டாரே அப்படின்னு நினைக்கிறான் இல்லையா. அப்படி இருக்கக்கூடியவனுடைய மனோநிலை எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட மனோநிலை நமக்கு வரணும். நம்மளும் we are all actors in this world இல்லையா. நம்மளும் ஒரு இதெல்லாம் சினிமா பின்னாடி இருக்கக்கூடிய திரையும் அது எழுதின சினிமா பார்த்தான்னு வச்சுங்க, நம்ம எல்லாம் பார்த்தான்னாக்க சண்டை போடுறான்னாக்க நிஜமாவே அச்சா போடு இன்னும் ஒண்ணு போடு அப்படின்னு நம்ம இங்க உட்காந்து பார்த்தோம். அழுதான்னா இங்க தண்ணி வரும். ஆனா ஒரு டைரக்டரை அந்த படத்தை பார்த்தானா அவன் எப்படி பார்ப்பான், இந்த ஆங்கிள் எப்படி வச்சு பார்த்திருப்பார், இவன் எப்படி இந்த ஆங்கிள பார்த்திருப்பான், ஐயோ இன்னும் கொஞ்சம் கூட லைட்டை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் அப்படின்னா அவருக்கு ஒரு எமோஷனும் கிடையாது. அவர் இன்டெலெக்சுவலா பாக்குறாரு, ஏன்னா அவருக்கு சத்தியத்துவ புத்தி இல்ல. யார் யாருக்கு சத்தியத்துவ புத்தி இல்லையோ அவங்க எல்லாம் எமோஷனலா அவனோட சேர்ந்து இவனும் அழுது இவனும் சந்தோஷப்பட்டு அந்த குதிக்க வேண்டிய அவசியங்கள்லாம் கிடையாது. அதே மாதிரி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நம்ம ஒரு ஆக்டர்னு பார்த்தோம்னாக்க இதெல்லாம் எப்படி பார்த்தோம், ஒரு டைரக்டர் இன்னொரு சினிமாவை எப்படி பாக்குறாரோ அப்படி பாக்கணும். நீங்க பிரம்மத்தை நம்ம பின்னாடி வச்சுட்டு பேக்கடு பை பிரம்மத்தை வச்சுட்டு நீங்க உலகத்தை பார்த்தீங்கன்னா நம்ம எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம். நடவத்து கிருத்திரிமாஸ்தாயம், அந்தந்த வேலைக்கு என்ன ரோலோ அதுக்கேத்த மாதிரி கிருத்திமம், அதுக்கேத்த மாதிரியான ஒரு ஆக்ஷன் தான் அவன் பண்ணிருக்கான். நிர்வகத்தேவ லௌகிகம், இப்படித்தான் உலக விவகாரத்தை நிர்வகிப்பான். இப்படி ஒரு நாடக நடிகர் எப்படி இருக்காரோ அந்த ரோலை பண்ணிட்டு போன உடனே இல்லையா, பொம்பளை வேஷம் போட்டு நடிக்கிறான், அதனால அவன் வீட்டுக்கு வந்தானாக்கா அவனுக்கு 2 குழந்தை இருக்கு, ஒய்ஃப் இருக்கு இல்லையா, அவன் போய் அதையே காமிக்க முடியுமா? வீட்டுல காமிக்க முடியாது. இந்த எக்ஸாம்பிள் எல்லாம் புரியுது இல்லையோ. அதே மாதிரிதான் நமக்கு இப்ப நடக்கிறதெல்லாம், இதெல்லாம் நடக்கதான் நடக்கும். இதெல்லாம் நம்ம ஒரு வேஷம் போட்டிருக்கோம், புள்ள வேஷம் போட்டிருக்கோம், இந்த காரியத்தை பண்ணுவான் ஜம்முன்னு அப்படின்னு நினைக்க தவிர டென்ஷன் ஆகி பிரயோஜனம் இல்லை. அதனால எல்லாம் எங்க இருக்கு, மனோராஜ்யத்துலதான் விவகாரம் இருக்கு. நீங்க பிரம்மத்துக்கு திருப்புங்க, இதெல்லாம் நாம ரூபம் அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்ற.
ஜல நல்ல பிரவகத்யபி நீரேதஹா ஸ்திரா பிரௌடசிலாயதா. பெரிய மழை பெய்யுறது, அங்கேருந்து கங்கையில இருந்து உற்பத்தி ஆகி ஜம்முன்னு வருது. அலகானந்தால இருந்து மந்தாக்கினிலையும் அப்படியே தண்ணி ஓடி வந்துட்டு இருக்கு. எத்தனையோ சமயத்துல அது திரும்பி திரும்பி எல்லாம் ஓடுறதுல அங்க இருக்கக்கூடிய பாறை எல்லாம் தடுக்கிறது. எப்படி தடுக்கிறது? தைரியமாக ஜலம் பிரவகித்து வந்தா கூட அங்க இருக்கக்கூடிய ஸ்திரமா இருக்கக்கூடிய அந்த கல்லெல்லாம் எப்படி பாதிக்கப்படாம இருக்கா இல்லையா? ஆனா அது உள்ள நம்ம போனோம்னா நம்ம மூழ்கி போயிடும். அதை பாதிக்கப்படாம இருக்கு. அதை புரிஞ்சுற மாதிரி நம்ம இந்த உலகத்துல இந்த நாம ரூபத்தை புரிந்து கொண்டோமே ஆனால் இதெல்லாம் வேறாக வேறாக இருக்குன்னு தெரிஞ்சா கூட அடியில கூட்டஸ்தமாக அந்த பாறை மாதிரி பிரம்மமானது இருக்கு. நம்ம அந்த ஸ்வரூபம் தான். நம்ம எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்ற அருமையான ஒரு உபதேசம். கூட்டஸ்தமான அந்த பிரம்மம் எந்த காலத்திலயும் மாற போறது. எத்தனை எனக்கு கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை சந்தோஷம் வந்தாலும் அந்த பிரம்மத்துக்கு கொஞ்சம் கூட அது மாறப்போறது கிடையாது. இந்த பாடியே போச்சுன்னா ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரா வெதிரிக்தா பஞ்சகோஷ அதீதா அவஸ்தாத்திரய சாட்சின்ற அந்த வேதாந்த போதத்தை மனசுல வைத்துக் கொண்டிருந்தோம்னா பாறை மாதிரி இருக்கலாம். எந்த கஷ்டம் வந்தாலும் அது பாதிக்காதுன்னு ரொம்ப அழகாக ஜெகத் மித்யாத்வத்தை வேற 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 எக்ஸாம்பிள் சொல்லி அதுக்கப்புறம் இப்போ ஜலத்துல மூஞ்சி பாக்குற மாதிரி சொன்னார். அப்புறம் கண்ணாடியில மூஞ்சி பாக்குற மாதிரி சொல்ல போற. விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி, அது உள்ள கேப் எல்லாம் இருக்க இல்லையா? அதே மாதிரிதான் இந்த உலகமும் இருக்கு. அந்த பிரம்ம ஞானம் ஏற்பட்டு விட்டால் இதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்ல போற. இதனுடைய மேல் பாடங்களை அடுத்த சனிக்கிழமை